46லேருந்து 54வது வசனங்களை வாசிச்சுட்டு நம்ம இன்னைக்கு தியானிக்கலாம். ஸோ இதுக்கான டைட்டில் எக்ஸீடிங் எக்ஸ்பெக்டேஷன். எதிர்பார்ப்போட ஒருத்தர் வரார். அவர் எதிர்பார்த்ததோட மீறி கூட இயேசுவானவர் செய்ய போகிறார். ஸோ யோவான் 4:46லேருந்து 54. பின்பு இயேசு தாம் தண்ணீரை திராட்சை ரசமாக்கின கலிலேயாவில் உள்ள கானா ஊருக்கு மறுபடியும் வந்தார். அப்பொழுது கப்பர்நகூமிலே ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய குமாரன் வியாதியாய் இருந்தான். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது அவரிடத்திற்கு போய் தன் மகன் மரண அவஸ்தையாய் இருந்தபடியினாலே அவனை குணமாக்கும்படிக்கு வர வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார். Unless you see signs and wonders, you will not believe. அதற்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதற்கு முன்னே வர வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணமுண்டாயிற்று என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அவர்கள், நேற்று 7ஆம் மணி நேரத்தில் ஜுரம் அவனை விட்டது என்றார்கள். Yesterday at the 7th hour the fever left him. உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடனே சொன்ன மணி நேரம் அதுவே என்று தகப்பன் அறிந்து அவனும் அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு திரும்பி வந்த பின்பு இது அவர் செய்த 2வது அற்புதம். This was the second sign. அற்புதம், அடையாளம். This was the second sign. ஸோ முதலாவது நம்ம பார்க்கறது இந்த 46வது வசனத்துல இயேசு இஸ் ரீவிசிட்டிங், கானா ஊருக்கு திரும்பி வருகிறார். பாருங்க, பின்பு இயேசு தாம் தண்ணீரை திராட்சை ரசமாக்கின கலிலேயாவில் உள்ள கானா ஊருக்கு மறுபடியும் வந்தார். அது பாருங்க, ஒரு டிஸ்கிரிப்ஷனா யோவான் எழுதுகிறார். அவர் கானா ஊருக்கு வந்தார்னு சொல்லி எழுதியிருக்கலாம். ஆனா பாருங்க, அங்க என்ன சொல்றாரு? அவர் தண்ணீரை திராட்சை ரசமாக்கின கானா ஊருக்கு வந்தார். ஏன் அதை குறிப்பிடுகிறார்? ஏன்னா அங்க ஒரு அற்புதத்தை இயேசு பண்ணினார். இப்போ இதை வாசிக்கிறவர்கள், இப்போ அந்த அற்புதம் நடந்ததே, இங்க இப்போ ஏதாவது நடக்க போகுதா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புடன் வாசிக்க அவர் இங்கே எழுதுகிறார். இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் முன்னாடி, கலிலேயாவுக்கு வருகிறார். அங்க அவரை ஏற்றுக்கொண்டார்கள். அங்க ஒரு இடம்னு எதுவும் கிடையாது, ஒரு டவுன் எது, ஒரு பிளேஸ்ன்னு ஒன்றும் கிடையாது. ஆனா இங்க பாருங்க, ஒரு குறிப்பிட்ட ஊருக்கு வருகிறார். அந்த குறிப்பிட்ட ஊர் கானா ஊர். அவர் முதலாவது அற்புதத்தை செய்த கானா ஊர். அந்த இடத்துக்கு வருகிறார். அது மட்டும் இல்லாம அந்த 46வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அப்பொழுது கப்பர்நகூமிலே ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய குமாரன் வியாதியாய் இருந்தான். இங்க 3 அந்த ஷார்ட் ஸ்டேட்மெண்ட். And at Capernaum there was an official whose son was ill. அங்க 3 குறிப்புகள், ஷார்ட் ஸ்டேட்மெண்ட், சின்ன ஒரு வாக்கியம். அதுல குறிப்பிட்ட ஒரு மனுஷனை பற்றி எழுதுகிறார், குறிப்பிட்ட இடத்தை பற்றி எழுதுகிறார், குறிப்பிட்ட ஒரு நிலைமை, ஸ்பெசிபிக் சிச்சுவேஷன். இன்னொன்று கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், என்னன்னா ஒரு ஸ்பெசிபிக் பொசிஷனோட இருக்கிற ஒரு ஆள். அவருடைய டைட்டில் தான் இங்க இருக்குது, அவருடைய பேர் கொடுக்கப்படவில்லை. அன்னேம்டு மேன். அந்த குறிப்பிட்ட இடம் வந்து இந்த மனுஷனை பற்றி எழுதுறப்போ, அந்த மனுஷன் கப்பர்நகூமில் அவன் இருக்கிறான். அவன் கானா ஊர்ல இருக்கிற ஒரு லோக்கல் மேன் கிடையாது. கப்பர்நகூம்ன்றது 25 கிலோமீட்டர் தாண்டி இருக்கிற ஒரு இடம், தள்ளி இருக்கிற இடம். கானாவூர்ல இருந்து 25 கிலோமீட்டர். ஒரே இடம் கிடையாது, 16 மைல் தாண்டி இருக்குது. அதுதான் இந்த ஒரு ஸ்பெசிபிக் பிளேஸ்ல அவன் இருக்கான். அது மட்டும் இல்லாம இங்க நம்ம பார்க்கறது ஒரு குறிப்பிட்ட ஒரு மனுஷன். இவன் யாருன்னா ஒரு ராஜாவின் மனுஷன்.
இவன் பேர் யாருன்னு நமக்கு தெரியாது. நிக்கோதேமோ பற்றி நிக்கோதேமுன்னு எழுதினாரு. சமாரியா பெண்ணுக்கு பேர் எழுதல. அதே மாதிரி இந்த ராஜாவின் மனுஷன் பேரும் தெரியாது. அவனுடைய பொசிஷன் மட்டும்தான் தெரியும். அவன் பொசிஷன் என்ன? இந்த ஏரோது அந்தியோப்பான்ற ஒரு ராஜா. இது வந்து ஹெராட் த கிரேட்னு சொன்னோம். இயேசுவான பிறந்தப்போ அந்த ஏரோது ராஜா தான். அவனுடைய பையன் அவன் வந்து ரூல் பண்ணிட்டு இருக்கான். அந்த பையனோட பேர் தான் ஹெரோட் ஆன்டிபஸ், அந்தியோப்பா. அந்த ஏரோதோட மனுஷன் தான் இவன். இஸ் அன் அஃபிஷியல், புறஜாதியான். அது நமக்கு இங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதோட கூட ஸ்பெசிஃபிக் சிச்சுவேஷன் என்ன நிலைமையில அவன் இருக்கான்னு பாருங்க. இங்க அப்பொழுது கப்பர் நகுமிலே ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய குமாரன் வியாதியாய் இருந்தான். And at Capernaum there was an official whose son was ill. அவன் வந்து ஒரு குமாரன், அவனுக்கு ஒரு பையன். அந்த பையன் வியாதிப்பட்டு இருந்தான். என்ன மாதிரி ஒரு வியாதி? இப்ப நமக்கு கேஷுவலா வந்துட்டு போதில்ல, காய்ச்சல் இல்லைன்னா ஒரு கை கால் வலி, அந்த மாதிரி வலியா இல்ல ஒரு சீரியஸான விஷயமா? அது பாருங்க 47ல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. he was at the point of death. தன் மகன் மரண அவஸ்தை பட்டு கொண்டிருந்தான். he was at the point of death. ஆல்மோஸ்ட் இறந்து போகிற, நம்ம சொல்றோம் லாஸ்ட் மினிட் அப்படின்னு சொல்றோம், அந்த மாதிரியான ஒரு சாகும் தருவாய். அது மட்டும் இல்லாம 49ல பாருங்க, இந்த மனுஷன் இயேசுவினிடத்துல சொன்னது, என் பிள்ளை சாகிறதற்கு முன்னே வர வேண்டும். சாக கிடைக்கிற அந்த ஒரு நிலைமை, அவ்வளவுதான், முடிய போகுது. அதுவும் யாரு? இந்த அபிஷியலோட மகன், சின்ன பையன், யங் மேன், மேபி 10 வயசு கீழே கூட இருந்திருக்கலாம். அவனை பத்தி எழுதல, ஆனா சைல்டு என்ற வார்த்தை யூஸ் பண்ணிருக்காங்க, சன் என்ற வார்த்தை யூஸ் பண்ணிருக்காங்க. மகன், குமாரன், ஒரு சின்ன பையன், ரொம்ப யங் மேன். அவனுக்கு வியாதிப்பட்டிருந்தான். அந்த வியாதியினால அவன் சாக கிடைக்கிற நிலைமையில இருக்கான். எப்போ வேணா எது வேணா ஆகலாம். அப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல இந்த அபிஷியல் திரும்பி வரான். அடுத்தது நம்ம என்ன பார்க்கிறோம் பாருங்க. இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது அவரிடத்திற்கு போய் தன் மகன் மரண அவஸ்தையாய் இருந்தபடினாலே அவனை குணமாக்கும்படிக்கு வர வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். ஸோ இந்த மனுஷன் என்ன பண்றான்? 16 மைல் 25 கிலோமீட்டர் போறான். எதனால போறான்? அவன் இயேசுவானவர் யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்து விட்டார், கானா ஊர்ல இருக்காருன்னு சொல்லி கேள்விப்பட்டு அவன் இந்த பயணத்தை அவன் கொண்டு போகிறான். ஸோ ஹீ இஸ் கோயிங் ஆன் திஸ் ஜர்னி. ஏன்? அவன் பையன் சாக கிடைக்கிற நிலைமை. ஸோ அதனால போறான். போய் எப்படியாவது இந்த இயேசுவின் இடத்துல போய் பேசி என்ன பண்ணும்? எப்படியாவது தன் குமாரனுக்கு குணமடைய வேண்டும். அது எப்படி இந்த மனுஷனுக்கு, இந்த ராஜாவின் மனுஷனுக்கு இயேசுவானவர் குணமாக்கும் வல்லமை அவர் இடத்துல இருக்குதுன்னு தெரியும்? எப்படி தெரியும்? அவர் தீர்க்கதரிசியா கூட பார்த்திருக்கலாம் இல்லையா? அவனுக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரியும்னா, மோஸ்ட் லைக்லி அந்த கலிலேயர்கள் அங்க போட்டு நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி 45வது வசனத்துல நம்ம பார்த்தோம், அவர் செய்த எல்லாவற்றையும் பார்த்திருந்த கலிலேயர் அவரை ஏற்றுக்கொண்டார்கள். இப்ப இயேசுவானவர் எங்க இருக்கார்? கலிலேயாவில் இருக்கிறார். இந்த கானா ஊர்ல இருந்து கூட அப்படியாவது போயிருக்கலாம் யாராவது, இல்ல அவங்க கேள்விப்பட்டிருக்கலாம். அது மட்டும் இல்லாம கப்பர் நகும்ல இந்த மனுஷன் இருக்கான், அங்க போய் இந்த கலிலேயர் சொல்லியிருக்கலாம், ராஜாவின் மனுஷனே, உன் குமாரன் இவ்வளவு சாக கிடைக்கிறான், இங்க இயேசுவானவர் நாங்க போய் பார்த்தோம் எருசலேம்ல, அவர் சுகம் கொடுத்தார், நீ வேணா நீ போய் அவரை போய் பாரு. ஸோ அதனால இந்த மனுஷன் போறான். 25 கிலோமீட்டர் போய் இயேசுவின் இடத்துல வருகிறான். இயேசுவின் இடத்துல வந்து அவன் சொல்லுகிறது இதுதான், he asked him to come down, வர வேண்டும். பாருங்க அந்த வசனத்துல, தன் மகன் அவ்விடத்திற்கு போய் தன் மகன் மரண அவஸ்தையா இருந்தபடினாலே அவனை குணமாக்கும்படி வர வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். he requested, he said to him இருக்குது இங்கிலீஷ்ல. when this man heard that Jesus had come from Judea to Galilee, he went to him and asked him to come down. வேண்டிக் கொண்டான். இந்த வார்த்தை வந்து எப்படின்னா urging. இந்த வார்த்தையை தான் நம்ம முன்னாடி இந்த 4வது அதிகாரத்துல நம்ம பார்த்தோம். எப்படி இந்த சீஷர்கள் 31வது வசனத்துல
ரபி போஜனம் பண்ணும் என்று வேண்டிக் கொண்டார்கள். இந்த வேண்டிக் கொள்கிறது எப்படின்னா, நல்லா தெரிஞ்சவங்ககிட்ட நம்ம போய் பேசுறோம் இல்லையா, கண்டிப்பா வாங்க, கண்டிப்பா இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு உரிமையுடன். ஸோ இந்த மனுஷன் போய் இயேசுவின் இடத்துல நீங்க தயவு செஞ்சு வாங்க. இந்த வார்த்தை எப்படின்னா இம்ப்ளோர்டுன்னு வாங்க, அதாவது பெக்டு, அதாவது கெஞ்சி கேட்கறது. கேஷுவலா போய் வாங்க அப்படின்னு சொல்றது இல்ல, கெஞ்சி மன்றாடி கேட்பது. ஏன்னா அந்த மாதிரியான நிலைமை. நம்ம இதை ஒரு ஸ்டோரியா பார்க்காம நம்மளே அந்த ராஜாவின் மனுஷனா இருந்து நம்ம பிள்ளைகள் உயிருக்கு போராடுகிற நிலைமையில இப்படி ஒருத்தர் வந்தாருன்னா என்ன பண்ணும்? அதுதான் அந்த ராஜாவின் மனுஷன் பண்ணும். போய் இயேசுவின் இடத்துல போறான். அது எவ்வளோ பெரிய ஒரு ஒரு ட்ரிப்பா இருந்தாலும் சரி, நான் போகிறேன். ஏன்னா எனக்கு இருக்கிற ஒரே 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 சொல்யூஷன் இயேசுவானவர். அவர் மட்டும்தான் குணம் கொடுக்க முடியும். சாக போகிறான். நான் போய் அவரிடத்துல மன்றாட போகிறேன். இவன் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இவனோட பொசிஷன் என்ன? ஹி இஸ் அன் அஃபிஷியல். ராஜாவின் மனுஷன், ஒரு பவர்ஃபுல் பொசிஷன். நம்ம பார்க்குறோம் அவனுக்கே வேலைக்காரர்கள் இருக்காங்கன்னு. அப்படிப்பட்ட ஹை பொசிஷன்ல இருக்கிறவன் போய் இயேசுவின் இடத்துல தன் குமாரனுக்கா வேண்டிக் கொள்கிறான். தயவு செஞ்சு வாங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்கிறான். இந்த ஒரு விசிட் அவன் போறது, போய் இயேசுவின் இடத்துல போய் ஒரு சிம்பத்தி, ஓகே அவர் வந்து ஆமாப்பா பாவம், நீ உன் பையன் வந்து இப்படி ஆயிட்டானே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறதுக்கு இல்லை. அவர் இடத்துல போய் அறிவுரை கேட்கறதுக்காகவும் இல்லை, என்கரேஜ்மெண்ட். அதெல்லாம் நல்லாயிடும்பா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் இல்லையா, எப்போதும் யாராவது உடம்பு சரியில்லைன்னா அந்த மாதிரி கேட்கறதுக்காக அவன் போல. ஒரே பர்பஸ் அவன் போனதுக்கு, குறிக்கோள் என்ன? குணம். அவன் பையன் குணமடையணும். அதற்கு இயேசுவானவர் தன்னுடன் வர வேண்டும். அதற்காக தான் போனான் அவன். வேற எந்த ஒரு காரணத்துக்காகவும் போல, டிஸ்கஷனுக்காக அவன் போல. ஸோ தேர் வாஸ் நோ டிலே. ஏன்னா அந்த மாதிரி ஒரு மரண அவஸ்தையில் பாடுபடுறான் அவன் குமாரன், சாக போகிறான். அதனால டிலே பண்ண முடியாது, தாமதிக்க முடியாது. அதனால அந்த 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 அஃபிஷியல் என்ன சொல்றான் பாருங்க, கம் டவுன், என்னுடன் வாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான், வர வேண்டும். ஏன்னா எவ்ரி மினிட் ஜீசஸ் டேக்ஸ், there is a chance that his son will die. நேரம் ஆக ஆக நிறைய சான்சஸ் அவன் பையன் இறந்து போயிடலாம். அதுக்கப்புறம் போய் என்ன பிரயோஜனம்? அவன் மனசுல தான். அதனால உடனே வாங்க, தயவு செஞ்சு வாங்கன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். இங்கே ஒரு நமக்கும் ஒரு லெசன் பாருங்க. இன்னைக்கு கூட இந்த மாதிரியான சிச்சுவேஷன் தான் பிள்ளைக்கு இல்லை தன்னுடைய ஹஸ்பண்டோ ஒய்ஃபுக்கோ தெரிஞ்சவங்களுக்கோ அன்பானவர்களுக்கோ ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன், சாக போகிற தருவாயில் இருக்கிறப்போ நிறைய மக்கள் வந்து இன்னைக்கு கூட இயேசுனிடத்தில் ஜெபிப்பாங்க. இது ரட்சிக்கப்படும் விசுவாசனால் ஜெபிக்கிறதுன்னு சொல்ல முடியாது. நிறைய பேர் அந்த ஒரு மோசமான சிச்சுவேஷன்ல எப்படியாவது இந்த இயேசுவானவர் ஏதாவது பண்ணி குணம் கொடுப்பாரு. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க மட்டும் ஜெபிக்காம கிறிஸ்துவ இடத்துல வந்து கேட்பாங்க, நீங்க கொஞ்சம் ஜெபம் பண்ணிக்கோங்க, எங்க பிள்ளைக்காக ரொம்ப மோசமா இருக்காங்க, எந்த மருந்து கொடுத்தும் சுகம் இல்லை, டாக்டர்ஸ்லாம் கைவிட்டாங்க, எப்படியாவதுங்க இவன் பிழைக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்பாங்க. அந்த மாதிரியான சிச்சுவேஷன். இந்த அஃபிஷியல் ராஜாவின் மனுஷன் ரட்சிப்பின் விசுவாசத்துல போய் கேட்கல, எப்படியாவது இந்த இயேசுவானவர் ஒரு அற்புதத்தை செஞ்சவனை பிழைக்க வைக்க மாட்டாரா? ஒரு டெஸ்பரேட் சிச்சுவேஷன். அப்படிப்பட்ட சிச்சுவேஷன்லையும் இன்னைக்கும் சரி அப்போயும் சரி இயேசுவானவரும் தேவனும் அவர்களுக்கு சுகம் அளிக்க முடியும். விசுவாசம், ரட்சிப்பும் விசுவாசம் இல்லைனாலும் அவருடைய சித்தம் அவங்களுக்கு சுகம் அளிக்கணும்னா அவரால் அற்புதத்தை செய்ய முடியும். இன்னைக்கும் 2006 ஒரு ஒரு குடும்பம், அப்பதான் வந்து நான் வந்து ஊழிய பணின்னு ஒன்று ஆரம்பிச்சிருந்தேன். அப்போ ஒரு ஃபோன் கால் என்னுடைய ஃப்ரெண்ட்லேருந்து வந்து, அது என்னன்னா ஒரு ஃபேமிலிக்கு ஒரு பிறந்த குழந்தை லெஸ் தேன் 1 year old தான், அந்த குழந்தைக்கு பிளட் கேன்சர் அப்படின்னு சொல்லி ஃபோன் கால் வந்தது. அவங்கள போய் விசிட் பண்ணணும், போய் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபோன் கால் வந்தது. அப்போ அவங்க யாருன்னு எங்களுக்கு தெரியாது.
அதனால போய் அந்த ஹாஸ்பிட்டல், சில்ட்ரன்ஸ் மெர்சின்ற ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தோம். அந்த ஒரு சின்ன பேபி, அதுக்கு நிறைய டியூப்ஸ், எங்கே போனாலும் அவங்க அப்பா வந்து அங்கேயே உட்காந்து ஐபிஎம்காக ஒர்க் பண்ணி அங்கேருந்தே ஒர்க் பண்ணார். அவங்கள அலோவ் பண்ணியிருந்தாங்க அப்போ 2006 அந்த ஹாஸ்பிட்டல் ரூம்லேருந்து. அந்த பிள்ளைக்கு உயிர் கிடைக்குமா, பிள்ளைக்குமா அப்படின்னு சொல்லி அந்த தகப்பனுக்கும் தாய்க்கும் அவ்வளோ பெரிய வேதனை. அவங்களால பண்ணது பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் தான். அது எவ்வளோ நாளைக்கு தாங்கும் அந்த பிள்ளை, அதுவும் பிறந்த குழந்தை. அதனால நாங்கள் போய் அங்கே போய் ஜெபம் பண்ணினோம். அவர்கள் விசுவாசிக்கவில்லை, ஆனால் எப்படியாவது இந்த இயேசுவானவர் சுகம் கொடுப்பார் அப்படின்னு. அதனால நாங்கள் அங்கே போய் ஜெபிச்சோம். அதுக்கப்புறம் அவங்களோட டச் இல்லாமல் போச்சு. ஆனால் நாங்கள் கேள்விப்பட்டது இயேசுவானவர் கிருபையாக தேவன் அந்த பிள்ளைக்கு உயிர் பிச்சை கொடுத்தாருங்க. அதுக்கப்புறம் அந்த பிள்ளை வளர்ந்தது இருக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். அந்த மாதிரியான ஒரு தகப்பன் இது. எப்படியாவது தேவன் இந்த இயேசுவானவர் கொடுப்பாரா அப்படின்னு. இப்போ 48வது வசனத்துல பார்க்குறோம். இந்த மனுஷன் வரான், கேட்குறான், குணமாக்கும்படிக்கு வர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். ஆனா பாருங்க, இயேசுவானவருடைய ரிப்ளை, அவர் சொல்லுகிற காரியம் ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். இயேசுவானவர் என்ன சொல்லிருக்கலாம்? சரிப்பா நான் வரேன், இல்ல சரிப்பா நீ போ. ஆனா அவர் அப்படி எதுவும் சொல்லல. என்ன சொல்றாரு பாருங்க, இந்த 48வது வசனத்துல, அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார். Unless you see signs and wonders, you is in plural இங்கிலீஷ்ல, நீங்கள். இந்த நீ இல்ல, இது ராஜாவின் மனுஷனை மட்டும் பத்தி இல்ல, அங்க இருந்த கலிலேயாவில் இருந்த எல்லா யூதர்களை பற்றியான ஒரு காரியம். இட் இஸ் a specific criticism. இயேசுவானவர் வந்து சுகம் அளிக்கிறத பத்தி இங்க பேசல. இது ஒரு கமெண்ட், அவங்களுடைய மனதை பற்றின ஒரு கமெண்ட். நீங்கள் விசுவாசி, அற்புதங்கள் அடையாளங்கள் செய்யலைன்னா நீங்க விசுவாசிக்க மாட்டீங்க. இந்த மாதிரியான ஒரு மனதில் கடினம் உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லி இயேசுவானவர் குறிப்பிடுகிறார். இன்னைக்கு கூட அப்படித்தானே நிறைய பேர் இயேசு விசுவாசிக்கணும்னா என்ன கேட்குறோம், எல்லாம் கண்டிஷன் தானே போடுறோம். இயேசுவானர் இதை செஞ்சா நான் விசுவாசிக்கிறேன், இயேசுவானர் செய்யலைன்னா விசுவாசிக்க மாட்டேன். இப்படியே நம்ம வாழுகிறோம். ஆனா இயேசுவானவர் இங்க சொல்றது பாருங்க, நீங்கள் அற்புதங்களும் அடையாளங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டேன். திஸ் இஸ் த நார்மல் நேச்சுரல் வே ஆஃப் மேன். இது ஒரு இட் இஸ் அ சேட் கமெண்ட், கிரிட்டிசைஸ் பண்றாரு. ஏன் அப்படி சொன்னாரு? ஏன்னா யூதர்கள் மத்தேயு 12:38 பார்த்தீங்கன்னா, அங்க வேத பாரகர், ஸ்கிரைப்ஸ், பாரிசீஸ், பரிசேயர் வந்து கேட்குறாங்க, இயேசு போதகரே உம்மால் ஒரு அடையாளத்தை காண விரும்புகிறோம். இயேசுவானர் எவ்வளோ அடையாளங்களை அதுக்கு முன்னாடி கொடுத்தார், ஆனாலும் அவங்களுக்கு பத்தலை. மத்தேயு 16:1 பார்த்தீங்கன்னா, பரிசேயர் சதுசேயர் வந்து கேட்குறாங்க, டு ஷோ தேம் அ சைன் ஃப்ரம் ஹெவன். வானத்திலிருந்து இதெல்லாம் சரி, நீங்க பண்ணது சுகம்லாம் கொடுத்தீங்க, இப்போ எங்களுக்கு வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை காமிங்க. அப்படிப்பட்ட மக்கள் இடத்துல இயேசுவானவர் தொடர்ந்து அவர் 3 வருஷம் ஊழியம் செஞ்சார். 2வது அதிகாரம் யோவான் 2:18 பார்த்தீங்கன்னா, வாட் சைன் டு யூ ஷோ அஸ் ஃபார் டூயிங் திஸ் திங்ஸ். அவர் தேவாலயத்தை சுத்தம் பண்ணினார். அவர் இடத்துல வந்து கேட்டது அந்த மக்கள், இந்த யூதர்கள், நீர் இவைகளை செய்கிறீரே, இதற்கு என்ன அடையாளத்தை எங்களுக்கு காண்பிக்க போகிறீர்? இயேசுவானவர் தேவாலயத்தை சுத்தம் செய்த காரியத்தை பற்றி அவர்களுக்கு ஒரு மனக்கசப்பு. அப்ப அவங்களுக்கு என்ன, நீர் என்ன அடையாளத்தை செய்வீர், உங்களுக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது அப்படின்றது. அதுக்கப்புறம் 6வது அதிகாரம் 30வது வசனம் ஜான் 6:30 பார்த்தீங்கன்னா, அப்படியானால் உம்மை விசுவாசிக்கும்படிக்கு நாங்கள் காணத்தக்கதாக நீர் என்ன அடையாளத்தை காண்பிக்கிறீர், என்னத்தை நடப்பிக்கிறீர்? இதெல்லாம் யூதர்கள். அடையாளம், அற்புதம் அதையே நாடினர் இந்த யூதர்கள். இயேசுவானவர் சொல்றது, நீங்கள் அற்புதங்களையும் அடையாளங்களும் காணவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள். அப்படிப்பட்ட நம் பலவீனத்திலும் நம்மளும் அப்படிதான், நமக்கும் ஏதாவது வேணும். தேவன் கொடுத்திருக்கிற இந்த பைபிள் பத்தாதுங்க, வேதவசனம் பத்த, ஏதாவது அற்புதம் அடையாளம்னு சொல்லி சென்சேஷனலா இருக்கணும் அப்படின்னு சொல்லியே நோக்கி போகிறோம். அப்படி நம்மளுடைய வீக்னஸ்ல, பலவீனத்திலும்
இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அடையாளங்களையும் அற்புதங்களையும் இயேசுவை விசுவாசிக்க வேண்டும் என்று தேவன் செய்தார். அப்படிப்பட்ட மக்களிடத்திலும் இயேசுவானவர் அவர்கள் கேட்டார்கள். அப்படி இருந்தும் இயேசுவானவர் செய்து காண்பித்தார், இன்றும் செய்கிறார். ஸோ இப்போ நம்ம பார்க்கறது இதுதான். இயேசுவானவர், இந்த மனுஷன் வந்தது உடல் பிரகாரமாக எப்படியாவது தன் குமாரனை இயேசுவானவர் குணமடைய வேண்டும் என்று. ஆனா இயேசுவானவர் இங்க பேசுவதோ உடல் பிரகாரமாக இல்லை, அவங்க ஆத்தும ரீதியில் குணமடைய. அது மட்டும் இல்லாம இந்த பையன் குமாரன் அவன் உடல் ரீதியா மரிக்க போகிறான். ஆனா இயேசுவானவர் பேசுவதோ ஆத்தும ரீதியில் மரித்த மக்களை பற்றி. Unless you see signs and wonders, you will not believe. இப்ப பாருங்க, அடுத்தது இந்த மனுஷன் சொல்றது. இதுக்கப்புறம் 50வது வசனத்துல 49வது வசனத்துல, அதற்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதற்கு முன்னே வர வேண்டும் என்றான். இங்க நம்ம பார்க்கறது ஒரு ஸ்பெசிபிக் காஷன். அவன் சொல்றான், ஆண்டவரே நீங்க இப்படி பேசுறீங்க, ஆனா எனக்கு எதுல என்னுடைய நோக்கம் எல்லாம் என் பையன் மேல, சாக போறான் ஆண்டவரே அப்படின்னு சொல்லலாம். அது மார்க் ஆஃப் ரெஸ்பெக்ட். அவன் இந்த வார்த்தை கிரீக்ல கூரியாஸ் லார்ட் அப்படின்றது. அங்க அவன் சொல்றது, இயேசுவின் இடத்துல சொல்றது சர் கம் டவுன். சர்ன்னு நம்ம சொல்றோம் இல்லையா, ரெஸ்பெக்ட். அவன் சொல்றது, ஆண்டவரே தயவு செஞ்சு வாங்க, இவ்வளோ பேசிட்டு இருந்தா அவன் செத்து போயிடுவான், எப்போ வேணா எது வேணா ஆகலாம், அவனும் மரண அவஸ்தையில இருக்கிறான், அதனால சர் கம் டவுன் பிஃபோர் மை சைல்டு டைஸ். சாகிறதுக்கு முன்னே வாங்கன்னு சொல்றான். அவனுக்கு தெரியாது என்னன்னா, இயேசுவே ஜீவாதிபதி. He is the author of life. அந்த பையனுக்கு இவ்வளோ நாள் உயிர் கொடுத்ததே இயேசுவானவர் தான். அது மட்டும் இல்லை, அந்த ராஜாவின் மனுஷனுக்கு உயிர் கொடுத்தது அவர் தான். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3:15 இருக்கும்படி இயேசுவே ஜீவாதிபதி. இன்னைக்கு நம்ம உயிரோடு ஏன் இருக்கோம் அப்படின்னா இயேசுவே காரணம். ஏன் விசுவாசிக்காத மக்களும் உயிரோடு இருக்காங்க அப்படின்னா இயேசுதான் காரணம். அவர்தான் உயிரை, நமக்கு உடல் ரீதியாக உயிரை கொடுப்பவர் அவரே. அதான் இந்த மனுஷனுக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாம, நான் சொன்ன மாதிரி இயேசுவானவர், இந்த மனுஷன் உடல் ரீதியாக வந்தான், எப்படியாவது மனுஷன் குமாரன் பிழைத்துக் கொள்வானான்னு சொல்லிட்டு. ஆனா இயேசுவானவரோ அவனுடைய ஆத்துமாவை குறித்து பேசுகிறார். இன்னைக்கு கூட நம்மளுடைய பிள்ளைங்க இந்த மாதிரி நிலைமையில இல்லாம இருக்கலாம். உடல் ரீதியாக சாக கிடைக்கிற தருவாயில் இல்லை. ஆனா பாருங்க, அவர் சொன்ன மாதிரி விசுவாசிக்காத நமக்கு பிள்ளைங்க இருக்காங்க, குமாரர்கள் குமாரத்திகள். அவர்களுக்கு தேவனை பற்றி தெரியவில்லை, தேவனிடத்தில் அன்பில்லை, தேவனிடத்துல பயம் இல்லை. அப்ப நம்ம என்ன பண்றது ஆஸ் அ பேரண்ட்? முக்கியமா தகப்பனை நம்ம என்ன பண்றது? நம்ம பண்ண வேண்டிய காரியம், நாம் விசுவாசித்திருந்தால் இயேசுவின் இடத்துல போய் அவர்களுடைய ஆத்மாவிற்காக ஜெபிக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம ஜெபிக்கிறோம் நம்ம பிள்ளைங்களுக்காக. நம்ம ப்ரேயர்ஸ்லாம் மோஸ்ட்லி எப்படி இருக்குன்னா, அவங்க உடல் ரீதியாக அவங்க நல்லா படிக்கணும், அவங்க பத்திரமா இருக்கணும், நல்ல சுகத்துடன் இருக்கணும் அப்படின்னு இந்த உலக பிரகாரமாக நாம் ஜெபிக்கிறோம். அதுவும் நம்ம தேவனிடத்துல கேட்கலாம். ஆனா முக்கியமாக இயேசுவானவர் குறிப்பிட்ட மாதிரி விசுவாசிக்கவில்லை அப்படின்றப்ப அவங்க விசுவாசம். அதனால்தான் இயேசுவானவர் சொன்னாரு, what does it profit a man if he gains the whole world and loses his own soul? ரட்சிக்கப்படாத மனுஷன் எல்லாவற்றையும் அவன் எல்லாமே அவன்கிட்ட இருந்து என்ன பிரயோஜனம்னு கேட்டாரு. ஏன்னா கொஞ்ச நாள் தான் எல்லாருக்கும் எக்ஸ்பைரி டேட் இருக்கு. அந்த டேட் என்னன்னு நமக்கு தெரியாது. அதுக்குள்ள ரட்சிப்பின் விசுவாசத்துல வரணும்னு சொல்லி நாம் எல்லாரும் ஜெபிக்க வேண்டும். அது முக்கியமான ஒரு காரியம். இட் இஸ் அன் அப்ளிகேஷன் ஃபார் அஸ், இட் இஸ் அ லெசன் ஃபார் அஸ். ஸோ நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம இடத்துல இந்த மாதிரியான பிள்ளைகள் இருக்கிறப்போ ஆஸ் அ பேரண்ட், ஆஸ் அ ஃபாதர், இந்த மனுஷன் தகப்பன் போய் இயேசுனிடத்துல கேட்கிற போது கெஞ்சி கேட்கிறான். அந்த மாதிரி நாம் தொடர்ந்து ஜெபித்து இயேசுவின் இடத்துல ரட்சிப்பை அருள நம் பிள்ளைங்களுக்கு வேண்டுதல் செய்ய வேண்டும்.
We should not become discouraged. மனம் தளரக்கூடாது. பாருங்க, சங்கீதம் 31 23 24 வாசிங்கன்னா, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே நீங்கள் எல்லாரும் அவரில் அன்பு கூறுங்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் திடமனதாய் இருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். டோன்ட் பிகம் டிஸ்கரேஜ்ட். தொடர்ந்து நம்ம ஜெபம் பண்ணணும். எவ்ரி டே, ஈவன் எவ்ரி ஹவர். அடுத்தது, டோன்ட் பிகம் டிஸ்ட்ராக்டட். கவனத்தை தப்ப விடாதீர்கள். உலக பிரகாரமாகவே யோசித்து உங்கள் கவனத்தையும் நீங்க தப்ப விடாதீர்கள். இயேசுவை மாத்திரம் நோக்குங்கள். அந்த மனுஷன் இயேசுனிடத்துல தான் வந்தான். இயேசுனிடத்துல தான் அவன் கெஞ்சி கேட்டான். இயேசுனிடத்துல நம்மளும் போக வேண்டும். அடுத்தது, டோன்ட் பிகம் டிஸ்எங்கேஜ். அக்கறைப்படாமல் இருக்காதீர்கள். நான் இவ்வளோ நாள் ஜெபம் பண்ணேன், ஒன்றும் நடக்கல அப்படின்னு சொல்லி நிறுத்தாதீர்கள். விண்ணப்பத்தை தொடர்ந்து பண்ணுங்கள். So don't become discouraged, don't become distracted, don't become disengaged. தேவனிடத்துல போங்க, இயேசுவினிடத்துல போங்க. அந்த இயேசு இந்த அற்புதம், உடல் ரீதியாக அற்புதத்தை இந்த குமாரனுக்கு செய்தார். ஆனால் நம்ம பிள்ளைங்களுக்கு வேண்டியது ஆத்தும ரீதியிலான அந்த அற்புதத்தை செய்து அவளுடைய இருதயத்தை மாற்றி, கடின இருதயத்தை மாற்றி அவளுக்கு ரட்சிப்பை, விசுவாசத்தை கொடுத்து ரட்சிக்கும் அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று நாம் ஜெபிக்கணும். ஓகே, நம்ம ஜெபிக்கலாம். அன்புள்ள தேவனே, இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த வசனங்களுக்காக உமக்கு நன்றி. நாங்களும் பல நேரங்களும் இந்த ராஜாவின் மனுஷன் போல ஆண்டவரே, தற்காலிகமான காரியங்களுக்காக ஆண்டவரே நாங்கள் உம்மிடத்தில் வரோம். இந்த நித்திய ஜீவனையும் நித்திய வாழ்க்கையும் குறித்து நாங்கள் ஜெபிக்காமல் இருக்கோம் ஆண்டவரே. எங்களை மன்னித்தள்ளும். நீர் எங்களிடத்துல பேசி எங்கள் இருதயத்தையும் மாற்றி நாங்கள் எப்பொழுதும் உண்மையை விசுவாசித்து உம்முடைய காரியங்களை குறித்தே நாங்கள் தியானித்து மேலான காரியங்களே நாங்கள் மனதில் வைத்து வாழ கிருபை செய்தலும். எங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, பல விசுவாசிகளின் பிள்ளைகள் ஆண்டவரே விசுவாசிக்காமல் தேவ பயம் இல்லாமல் வாழ்கிறாங்க ஆண்டவரே. நீர் தயவாக அவங்களிடத்துல உம்முடைய வார்த்தையின் மூலம் பேசி அவர்களை உம்மிடத்துல கொண்டு வரும். இந்த குமாரனுக்கு நீர் உடல் ரீதியாக சுகம் அளித்தீர். எங்கள் பிள்ளைகளுக்கு ஆத்தும ரீதியில் சுகம் அளித்து அவர்கள் உம்மை பற்றி கொள்ள நீர் கிருபை செய்தல் வேண்டுமாய் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.